சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கருத்து சொல்றதுக்கு மட்டும்தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய உலகத்துல ரொம்ப சில பேர் மட்டும்தான் இன்னும் அந்த நேர்மை, பந்தம், பாசத்தெல்லாம் இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள தவிர மற்ற யாருக்குமே மகா மனிதாபிமானத்தோட ஒரு விஷயத்தை செஞ்சு ஆமா நான் இதை பண்ண அப்படின்னு தைரியமா சொல்லாம உங்ககிட்ட மறைச்சிட்டேன்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியில என் முன்னாடி வந்து நின்று அழுத பாரு, அதுதான் என்னோட மகா. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது மகா. ஒருவேளை நமக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்காங்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னா நான் தப்பா எடுத்துப்பேனோன்னு நீ யோசிச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல தான் மகா நம்ம ரெண்டு பேருமே தப்பு செஞ்சிட்டோம். என்னை நம்பாம இருந்தது உன் தப்பு. அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுக்காம இருந்தது ஏன் தப்பு. மகா, நீ முதல்ல கார்மெண்ட்ஸ்க்கு நைட் டியூட்டின்னு சொல்லி போனப்போ உன்கிட்ட நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்கு. ஆனா நான் அப்படி சொல்லியும் உனக்கு ஏன் என் மேல நம்பிக்கை வரலன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல மகா, அதுக்கு நானும் பொறுப்பேற்றுக்கிறேன். மகா, எந்த ஒரு விஷயத்துக்கு நாம பொறுப்பேற்றுக்கிறோமோ, எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதுக்கு நாமளும் பொறுப்புன்னு நம்ம பொறுப்பேற்றுக்கிறோமோ, அப்போ அந்த தப்பை சரி பண்ற பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்குங்கிற உணர்ச்சி நம்மளுக்கு வரும். அந்த உணர்ச்சி வந்துட்டா தப்பு தானாவே சரியாயிடும் மகா. இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கான்னு தெரிஞ்சா எங்க அம்மாவும் அக்காவும் என்ன நினைப்பாங்களோன்னு நீ பயந்துருக்கலாம். அதனால கூட சொல்லாம இருந்திருக்கலாம். பரவாயில்ல மகா, விடு. நடந்தது நடந்து போச்சு. இது எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆனா ஒண்ணு, இதுக்கு மேல எக்காரணத்து கொண்டும் நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நாம அந்த தப்பை மட்டும் செஞ்சிடக்கூடாது மகா. எக்காரணத்து கொண்டும் பொய் பேசக்கூடாது மகா. உனக்கு நான், எனக்கு நீ, நடுவுல வேற யாருமே இல்லை, யாருமே வேண்டாம். யாருக்கும் நம்ம பயப்படவும் வேண்டாம். சரியா? இத பாரு, எனக்கு வேண்டியதெல்லாம் ஏன் மகா வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கும். ஏன் மகா என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு வேண்டியதெல்லாம் என் மகா எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கும்.